வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு எப்போ கல்யாணம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற பதிவுகளை நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவம் தான் வரக்கூடிய லைஃப் பார்ட்னரை பற்றி சொல்லக்கூடிய பாவம். இந்த 7ஆம் பாவத்தினுடைய உபநட்சத்திர அதிபதி மற்றும் இந்த உபநட்சத்திர அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி, இவங்க 2 பேரும் தான் உங்கள் திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. இந்த 7ஆம் பாவம் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த விதத்திலையும் 7ஆம் பாவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய 2, 6 இந்த பாவங்களோடு எந்த விதத்திலையும் சம்பந்தப்படக்கூடாது. மேலும் இந்த 7ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி எந்த விதத்திலையும் 2, 6 இந்த பாவங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. 7ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி மற்றும் அது நின்ற நட்சத்திராதிபதி இவங்க எந்த விதத்திலையும் 2, 6 இந்த பாவங்களை சம்பந்தப்பட்டு தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கக்கூடாது. இதுவரையிலும் சொன்ன அமைப்புகள்லாம் இருந்து தசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் கண்டிப்பாக கல்யாணம் வாழ்க்கையில் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். உங்களுடைய ஜாதகத்தில் இது மாதிரியான கெட்ட அமைப்பு இல்லாமல் 7ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி 1, 5, 7, 11 இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருந்து உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் இந்த பாவங்களுக்கு சாதகமாக இருந்து, மேலும் 7ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி நின்ற உபநட்சத்திராதிபதி இந்த பாவங்களை தடுக்காமல் இருந்தாலே உங்களுடைய கல்யாணம் வெகு சீக்கிரமாக நடக்கும். அதுவும் இந்த 1, 5, 7, 11 இந்த பாவங்களை சம்பந்தப்பட்டு தசை புத்தி அந்தரம் இது எது நடந்தாலும் சரி உங்களுக்கு கல்யாணம் விரைவாக நடக்கும். சரி, இப்போ எனக்கு எப்போ கல்யாணம் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ நான் சொன்ன மாதிரியான தொடர்புகளில் கிரக அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த வாரத்திலேயே உங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இப்போ நான் சொன்ன அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக உங்கள் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். ஒரே ஒரு வாரணத்தான் பார்ப்பீங்க, உடனே கல்யாணம் செட் ஆகிடும். சிலர்லாம் நிச்சயதார்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் 3 மாதம் தள்ளி போடுவாங்க, இல்லை 6 மாதம் தள்ளி போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் ஒரே நாள்லேயே நடந்துடும். இப்படி சீக்கிரமாக உங்கள் கல்யாணம் நடந்து சந்தோஷமான மிகவும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை அனுபவிப்பீங்க. உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வரன் தேடுறீங்களா? எங்களுடைய சேனலில் இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும். எங்கள் சேனலில் வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம். எங்கள் சேனலில் இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம். வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்களா? திருமணம் எப்போ நடக்கும்? எப்போ வேலை கிடைக்கும்? கடன் தொல்லை எப்போ தீரும்? எப்போ பண வரவு கிடைக்கும்? பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும்? கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை, பிரிவு, புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்போ தீரும்? சந்தோஷமான வாழ்க்கை எப்போ அமையும்? எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா? எப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும்? வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா? எப்போ சொந்த வீடு கட்ட முடியும்? ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா? சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா? எப்போ குழந்தை கிடைக்கும்? இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்க ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.